முதலமைச்சர் அலுவலக மாற்றம் செய்வதற்கான அவசியம் ஏன் என திமுக உறுப்பினர் ஏவாவேலு கேள்வி. முதலமைச்சர் அறையில் போதுமான வசதிகள் இல்லாததால் அறை மாற்றம் செய்யப்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஒருபோதும் ஏற்காது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜு விளக்கம். மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் நம் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன். காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் எதுவும் இருக்க முடியாது. உண்மை சம்பவங்களை நினைவு கூர்ந்த அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு தலையிடக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கிறோம் என கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் ஆணவ பேச்சு. I can't involve in any of the Tamil Nadu law and order problem. Own states have own problem. They should also know that we know how to protect our state. Let they do their job, we will do our job. I don't want to interfere with their administration. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேகாவுடன் இணைந்து அரசியல் பயணம் தொடரும் என நேற்று அறிவித்த நிலையில் இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை. சட்டமன்ற கூட்டத்திற்கு பின் தாவேக கூட்டணி கட்சி கூட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மக்கள் நலனுக்காகவே முடிவு எடுப்பதாகவும் கட்சி நலனை கருதி முடிவு எடுப்பதில்லை எனவும் திட்டவட்டம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே தாவேக்கோடு நாங்கள் இணைந்து 100 நாட்கள் தான் ஆகின்றன. அவர்களோடு தொடர்ந்து இணைவோம், தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதை நேற்றைய மாநாட்டிலும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. சபாநாயகரின் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்பட்டதை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிற்கு எதிராக கீதா என்பவர் தொடர்ந்த தேர்தல் வழக்கை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். தாவேக எம்எல்ஏ இளையராஜா மனுவை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. திகாவின் நீட் எதிர்ப்பு மாநாட்டிற்கு அனுமதி மறுப்பு ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மாநாடு நடத்த அனுமதி வழங்குவதில் என்ன சிக்கல் என காவல்துறைக்கு ஹைகோர்ட் கேள்வி. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி குண்டாறு திட்டத்திற்கு குறைவாக நிதி ஒதுக்கிய தமிழக அரசை கண்டித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் 5 மாவட்ட விவசாயிகள் போராட்டம். தமிழக அரசு உடனடியாக கூடுதல் நிதி ஒதுக்க கோரி விவசாயிகள் முழக்கம். மதுரையில் காவல்துறை தாக்கியதில் பூசாரி உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட நீதிபதி மேற்பார்வையில் உடற்கூறாய்வு. உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகே மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என காவல்துறை தகவல். விருதுநகர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து.
லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பல். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர், ரியாசி மற்றும் கதுவா மாவட்டங்களில் பயங்கரவாதிகள் பதுங்கல் என ரகசிய தகவல். பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. ஐந்து நட்சத்திர விடுதிகள், உணவகங்களில் உணவின் தரம் குறித்து புகார் அளிக்க QR கோடு அறிமுகம். சுகாதாரமற்ற உணவு குறித்து நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என கர்நாடக சுகாதாரத்துறை அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மீண்டும் கனமழை பெய்ததால் அழகநந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் என சுற்றுலா பயணிகள் மற்றும் ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்குவங்க மாநிலம் அசன்சோல் பகுதியில் கனமழை காரணமாக பெருவெள்ளம். வீடுகளை சூழ்ந்து கொண்டு தண்ணீர் பெருக்கெடுத்ததால் மக்கள் கடும் அவதி.